ஸ்ரீரங்க வீர ரகு புங்கவ வேதமௌலி குருவேட கேந்திர கருணா பரிணாம பூதம் சேஷாச்சலே சுதிர போதித சாத்திர பிருந்தம் சேஷாத்ரிநாத குருவர்யமஹம் பிரபத்யே. எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். வேதார்த்த சங்கிரகத்துல சங்கர பட்சத்துல ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான பிரதிஜை மூலமாக நிர்விசேஷ பிரம்மமானது எப்படி தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னான். போன வாரம் பார்த்தோம். போன கிளாஸ்ல ஒரு கேள்வி பார்த்தோம். உபக்கிரமேபி ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான முகேன காரணசைவ சத்தியதாம் பிரதிஜாயன்னு ஆரம்பிச்சார் பாஷ்யக்காரர். ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான முகேன காரணசைவ சத்தியதாம் பிரதிஜாய. இப்போ ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான பிரதிஜா இப்போ காரணத்தை அறிந்து கொண்டால் அதனுடைய காரியங்களை அறிந்து கொண்டதாக ஆகும். காரணம்தான் சத்தியம், அதனுடைய காரியங்கள் எல்லாமே மித்யா அப்படின்னு சொல்லப்படுறது ஸ்ருதி வாக்கியத்துல. இன்னும் சில இடங்கள்லாம் கூட சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா, நிஷ்கலம், நிஷ்கிரியம், நிர்குணம், நிரஞ்சனம், விஞ்ஞானம், ஆனந்தம், இந்த மாதிரியான வாக்கியங்கள்லாம் பார்த்தால் பிரம்மம் நிர்விசேஷம் என்பதையும் பிரம்மம் நிர்குணம் என்பதையும் தெரிவிக்கிறா போலதான் இருக்கு. ஆகையினால ஆரம்பத்துல எப்படி இருக்கின்றதோ அதற்கு ஏற்றாப்போல் முடிவில் அர்த்தம் சொல்ல வேண்டும் அப்படின்றத நாங்க ஒத்துக்கிறோம். இப்போ ஆரம்பத்திலையும் நிர்விசேஷ பிரம்மவாதம் தான் இருக்கு. ஆரம்பத்திலே நிர்விசேஷ பிரம்மவாதம் அப்படின்னால் தத்துவமசி முதலான வாக்கியங்களும் நிர்விசேஷ பிரம்மவாதத்தை போதிக்கக்கூடியதாகத்தான் இருக்கு. ஆகையினால பிரம்மம் நிர்குணம், நிர்விசேஷம், அதே மாதிரி பிரம்மம் மட்டும்தான் சத்தியம், இந்த ஜெகதெல்லாம் மித்யா அப்படின்றத அத்வைதிகள் தெரிவித்தார்கள். ராமானுஜர் என்ன பண்ற, முதல்ல ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான பிரதிஜா அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கும். அப்புறம் ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான பிரதிஜையானது உன்னுடைய மதத்துல ஒத்து வருமான்றத நீ பாரு. ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான பிரதிஜானா என்ன? ஒன்றை அறிந்தால் அதனுடைய காரியங்களாக இருக்கக்கூடிய அனைத்து பதார்த்தங்களையும் அறிந்ததாக ஆகும் என்பது ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான பிரதிஜை. இப்போ உன்னுடைய பட்சத்துல பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, அதாவது பிரம்மத்தை தவிர்த்து இருக்கக்கூடிய மற்ற எல்லாம் பொய் அப்படின்னு சொல்லக்கூடியதான பட்சமாக இருக்கக்கூடிய உன்னுடைய பட்சத்துல எப்படி இந்த ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான பிரதிஜையானது பொருந்தும்? காரணத்தை அறிந்து கொண்டால் அதனுடைய காரிய பதார்த்தங்களை அறிந்து கொண்டதாக ஆகும். உன் பட்சத்துலதான் காரியத்தை எதுக்கு அறிந்து கொள்ளணும்? காரியங்கள் தான் பொய்யாச்சு, மித்யா ஆச்சு. காரியங்களே இல்லைன்னு சொல்லும்போது அதை காரணத்தினால் அறிந்து கொண்டால் என்ன, அறிந்து கொள்ளாவிட்டால் என்ன? பாஷிகார் கேட்கிறார், இப்போ சர்வஸ்ய மித்யாத்வே சர்வஸ்ய ஞாதவியஸ்ய அபாவாத் ந சேத்ஸ்யதி. எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நியமம் இருக்கா? எல்லாமே மித்யான்னு சொல்லியாச்சு. எல்லாம் மித்யை என்று சொன்ன பிறகு எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நியமம் இருக்கா? இல்லையே. எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நியமமானது இல்லாதப்போ எதுக்காக நீ ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான பிரதிஜையை நீ ஏத்துக்கிற? இப்ப எனக்கு இங்க ஒரு பதில் சொல்லு.
இப்ப சத்தியத்துவம் மித்யாத்துவம் எல்லாம் ஒரே சமயத்துல வருமா? இப்ப காரணமான பொருள் சத்தியம், காரியமான பொருட்கள் மித்யா. காரணமான பொருளை தெரிந்து கொண்டால் சத்தியம் அப்படின்னு ஏற்படுறது, காரியமான பொருள்களை தெரிந்து கொண்டால் மித்யா அப்படின்னு ஏற்படுறது. சத்தியம் மித்யா இதெல்லாம் ஒரே சமயத்துல வருமா? ஒரே சமயத்துல வராதே. அப்போ ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான பிரதிஜா உன் மதத்துல இருக்கு. சரி, ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான பிரதிஜையின் மூலமாக காரணத்தை அறிந்து கொண்டால் காரியத்தை அறிந்து கொண்டதாக ஆகும் அப்படின்னு சொல்லும் பொழுது, காரணமா இருக்கக்கூடிய பொருள் சத்தியம்னா அதனுடைய காரியங்களாக இருக்கக்கூடிய பொருட்களும் சத்தியமாகத்தானே இருக்கும். கதாத்மகத்வாத் அதுல இருந்து உண்டாகின்றபடினால சத்தியமாகத்தானே இருக்கும். பிரம்ம சத்தியம்னா ஜெகத்து சத்தியம், ஜெகத் மித்யானா பிரம்மமும் மித்யா. அப்பதானே காரண காரிய யோகம் ஐக்கியம் ஏற்படும். காரணத்திற்கும் காரியத்திற்கும் ஐக்கியம் சொல்லணும். தங்கத்திலிருந்து செய்த தங்க சங்கிலியானது தங்கத்திற்கு ஏற்றா போலதான் இருக்கும், தங்கத்துக்கு விரோதமா இருக்காது. அப்போ எல்லாமே சத்தியமா போயிட்டுமே, அது உங்க கொள்கை இல்லையே அப்படின்னு சொல்றார். அடுத்தது இதுக்கு மேல அத்வைதிகளை பார்த்து ராமானுஜர் சொல்றார், முதல்ல ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான பிரதிஜானம் என்னன்னு தெரிஞ்சுக்கோ, அது எந்த சந்தர்ப்பத்துல சொல்லப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கோ, சொன்னவர் யாரு, அதாவது உபதேசம் செய்தவர் யாரு, அந்த உபதேசத்தை கேட்டவர் யாரு, உபதேசம் பண்ணவருடைய மனோ நிலைமை என்ன, உபதேசத்தை கேட்டவருடைய நிலைமை என்ன, எதனால் அந்த உபதேசமானது தெரிவிக்கப்பட்டது உபதேசிக்கப்பட்டது, எதனால் அந்த உபதேசமானது பெறப்பட்டது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ. இதெல்லாம் எதுவுமே தெரியாம ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான பிரதிஜைக்கு நான் அர்த்தம் சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னா நியாயமா? உபனிஷத்துல சாந்தோக்கிய உபனிஷத்துல சத்வித்யா பிரகரணம்னு ஒண்ணு. சத்வித்யா பிரகரணம் 6வது ஷஷ்ட பிரபாடகம். சத்வித்யா பிரகரணத்துல ரொம்ப அழகா தெரிவிக்கப்படக்கூடியதான ஒரு விஷயம். எப்படின்னா, ஸ்வேதகேது அப்படின்னு ஒரு பையன், அவருடைய அப்பா உத்தாலகர். அந்த ஸ்வேதகேதுவானவன் நன்னா உபநயனங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் உபநயனங்கள்லாம் பண்ணி பாடசாலைக்கு அனுப்பி வைத்து நன்றாக வேதாத்தியனத்தையும் சாமானிய சாஸ்திரங்களையும் படித்து விட்டு வருகிறான். வரும்பொழுது நல்லா படிச்சவன் எப்படி இருப்பான்? வேதாத்தியனம் பூர்த்தி பண்ண பையனை பார்த்தாலே ரொம்ப அழகா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும், நல்லா இருப்பான் பையன். நல்ல வேதத்தை தெரிவிக்கக்கூடியவன், வேதாத்தியனம் பண்ணவன், புஜபல பராக்கிரமத்தோட ரொம்ப அழகா இருப்பான் பார்க்கறதுக்கு. ஏன்னா அந்த மூச்சை பிடிச்சு சொல்றான் இல்லையா, ரொம்ப நல்லா இருப்பான் பார்க்கறதுக்கு. எல்லாத்தையும் அப்பா கேட்கிறார், எல்லாத்தையும் தெரிந்தவன் போல் வருகிறாயே. ஆமாப்பா, எல்லாத்தையும் நான் வாசிச்சுட்டேன். அப்படியா, இதை வாசிச்சியா? எதை கேட்டால் கேட்காதது எல்லாம் கேட்டதாக ஆகுமோ? எதை தெரிந்து கொண்டால் தெரிந்து கொள்ளாதது எல்லாம் தெரிந்து கொண்டதாக ஆகுமோ? எதை அறிந்து கொண்டால் அறிந்து கொள்ளாதது எல்லாம் அறிந்து கொண்டதாக ஆகுமோ? அதை கேட்டாயா? அதை தெரிந்து கொண்டாயா? அதை அறிந்து கொண்டாயா? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அதே மாதிரி ஆதேசா, இந்த ஆதேச சப்தத்தினுடைய அர்த்தத்தை அறிந்து கொண்டாயா அப்படின்னு கேள்வி கேட்கிறார் அப்பா பையனை பார்த்து.
பையன் சொல்றான், நான் எதுவுமே இதெல்லாம் தெரிஞ்சுக்கலையே. அப்ப எதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது, இது காரணம், இவைகள் காரியம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். காரணமும் காரியமும் ஒண்ணு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். காரணத்திலிருந்து காரிய பதார்த்தங்களானது உண்டாகின்றன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். வேதாந்த சாஸ்திரத்துல காரணமும் காரியமும் ஒண்ணுன்னு சொல்லப்பட்டிருக்கு. வேதாந்த சாஸ்திரத்தை தவிர்த்து மற்ற சாஸ்திரங்கள்ல காரணம் வேற காரியம் வேறேன்னு சொல்லப்பட்டிருக்கு. சாங்கியம் காரணமும் காரியமும் ஒண்ணுன்னு சொல்றாரு. காரணம் வேறு காரியம் வேறு அப்படின்னு நையாயிகர்கள், வைசேஷிகர்கள். அந்த பையன் காரணமும் காரியமும் வேறு அப்படின்ற சாஸ்திரத்தை வாசிச்சுட்டு வந்தவன். அவன் கேட்கிறான், எப்படி காரணமும் காரியமும் ஒன்னா இருக்க முடியும்? காரணம் வேற காரியம் வேறதானே அப்படின்னு கேட்கிறான். அந்த சமயத்துல இந்த உபதேசங்கள் எல்லாத்தையும் பண்ணுகின்றார் யாரு? தகப்பனார் பையனுக்கு பண்றார். உத்தாலகர் ஸ்வேதகேதுவுக்கு பண்றார். இதுதான் பிரகரணம். இப்ப பாருங்க, உத்தாலகர் கேட்ட கேள்வி என்ன, அதுக்கு பையன் சொன்ன சமாதானம் என்ன, அதன் பிறகு பையனுடைய சந்தேகம் என்ன, அதற்கு உத்தாலகர் என்ன மாதிரியான ஒரு உபதேசத்தை செய்தார் அப்படின்றத பார்க்கணும். அயமர்த்தா ஸ்வேதகேதும் பிரத்யாக. ஸ்வேதகேது பார்த்து உத்தாலகர் கேட்கிறார், பாடசாலை முடிச்சுட்டு வரும்போது, தப்தோசி உததமாதேசம் அப்ராக்ஷ்யா ஏனாஸ்ருதம் ஸ்ருதம் பவத்யமதம் மதம் அவிஜ்ஞாதம் விஜ்ஞாதம் அப்படின்னா கேட்கிறார். ஸ்தப்தோசி, ஒரு நிமிஷம் நில்லு. கிம் பரிபூர்ணைவ லட்சியசே, அனைத்தையும் அறிந்தவன் போல் தென்படுகிறாயே. உத்ததம ஆதேசா அப்ராக்ஷ்யா, ஆதேச சப்தத்தை பற்றி அறிந்து கொண்டாயா? அவன் திரும்பி கேட்கிறான். அந்த ஆச்சாரியனிடத்துல, தகப்பனாரு ஆச்சாரியன், அந்த ஆச்சாரியனிடத்துல பையன் கேட்கிறான், ஆதேச சப்தம்னா என்ன புரியலையே, நீங்களே எனக்கு ஒண்ணு சொல்லுங்க. தொமேவ மே புரூகி, நீங்க என்ன சொல்ல, அப்பா நீயே என்ன சொல்லு, எனக்கு ஆதேசத்தை பத்தி தெரியல. நான் வாசித்த சாஸ்திரங்கள்ல ஆதேசத்தை பத்தி வரலையே. சரி, ஆதேசா அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆதிஷ்யத்தே அனேன இதி ஆதேசா. ஆதிஷ்யத்தை கட்டளையிடப்படக்கூடியவன், கட்டளையிடக்கூடியவன், கட்டளையிடக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் அந்த கட்டளை என்ற சப்தத்தினாலே அழைக்கப்படுகின்றான். ஆதேசகன் என்ன அர்த்தம்? பிரசாசனம் அர்த்தம். நம்மை வழிநடத்தி செல்லக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். ஏதஸ்ய வா அக்ஷரஸ்ய பிரசாசனே காட்சி சூர்யா சந்திரமசௌ விதுர்தௌ திஷ்டதா. எவனுடைய அதீனத்தில், எவனுடைய வழிநடத்தலின் பேரில் சூரியனும் சந்திரனும் நிலை பெற்று இருக்கிறார்களோ அப்படின்னு இருக்கு. மனுஸ்மிருதியில சொல்லப்பட்டிருக்கு, பிரசாசிதாரம் சர்வேஷாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லோருக்கும், எல்லோரையும் வழிநடத்தி செல்லக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ எல்லோரையும் வழிநடத்தி செல்லக்கூடியவன் அப்படின்றதுனால ஒரு காரணமானது பெருமாளுக்கு சொல்லப்படுறது. இங்கேயும் ததேவ சௌமிய இடமக்ராசித் ஏகமேவா த்விதீயம் அப்படின்னு இருக்கு. ஏகமேவ, பெருமாள் ஒருவன் மட்டும்தான் இருந்தார் அப்படின்றதுனால ஜெகத் உபாதானம், ஆலமா மரத்தில் இலைமேல் ஒரு பாலகனாய், ரொம்ப அழகா சொல்றார் ஆழ்வார். அதனாலதான் நம்பானநாதன் அப்படின்னு பெரியவாள் சொன்னார். சுவாமி தேசிகன் ரொம்ப அழகா சொல்றார். இந்த 10 பாட்டு இருக்கே, ரொம்ப அற்புதமான பாடல்கள். அமரநாதிகள்
பெருமாளுடைய ஜெகத் உபாதானத்துவத்தையும் ஜெகன் நிமித்தத்துவத்தையும் ஆழ்வார் ரொம்ப அழகா சொல்றார். அப்ப ஏக்கமேவா ஒருவன் மட்டுமே இருந்தான் என்று ஜெகத் உபாதானத்துவமானது சொல்லப்பட்டு இருக்கிறது. அத்விதீயம் அப்படின்னா இரண்டாவது என்பது இல்லாததாக இருந்தது. அப்ப இரண்டாவது ஒன்று இல்லை அப்படின்னா அதிஷ்டாத்திருத்தம் எல்லோரையும் வழிநடத்தி செல்லக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் இந்த எம்பெருமான் ஒருவனே அப்படின்னு அதிஷ்டாத்திருத்தமான சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட எம்பெருமானை பற்றி அவனுடைய உபாதானத்துவத்தை பற்றி நீ அறிந்து கொண்டாயா? அல்லது இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய உபாதான காரணத்துவம் நிமித்த காரணத்துவம் என்பது பெருமாள் ஒருத்தனுக்கே எப்படி பொருந்தும்? கேள்வி புரியுதா? லோகத்துல கடம்னு ஒண்ணு இருக்கு, பட்டம்னு ஒண்ணு இருக்கு. கடஹா அப்படின்னா பானைன்னு அர்த்தம், பட்டஹான்னா துணின்னு அர்த்தம். கடத்துக்கு உபாதான காரணம் மிருத்து மண்ணு, பட்டத்துக்கு உபாதான காரணம் தந்து நூல், கடத்துக்கு நிமித்த காரணம் குலாலன், பட்டத்துக்கு நிமித்த காரணம் குவிந்தன் நெசவாளன். வேற வேறதானே இருக்கு. உபாதான காரணம் என்பது வேறு, நிமித்த காரணம் என்பது வேறாகத்தான லோகத்துல நான் பார்த்துட்டு இருக்கேன். நீ எப்படி பெருமாளுக்கே உபாதான காரணத்துவம் பெருமாளுக்கே நிமித்த காரணத்துவம் சொல்லுவ அப்படின்னு ஒரு சந்தேகம் அந்த பையனுக்கு. அதை வச்சுட்டுதான் சொல்றார், ஏனா சுதம் சுதம் பவத்தி அமதம் மதம் அவிஜாத்தம் விஜாத்தம் அப்படின்னு ஒரு வேத வாக்கியம். ஏன சுதேன ஆசிரிதம் சர்வம் சுதம் பவதி, ஏன மதேன அமதம் சர்வம் மதம் பவதி, ஏன விஜாத்தேன அவிஜாத்தம் சர்வம் விஜாத்தம் பவதி. தத் சுதம் தத் மதம் தத் விஜாத்தம் ஒரு கேள்வி. இப்ப ஏன சுதேன எதை கேட்டால் அசுருதம் சர்வம் சுத்தம் பவதி, கேட்காதது எல்லாம் கேட்டதாக ஆகுமோ? ஏன மத்தேன எதை அறிந்து கொண்டால் அமதம் சர்வம் மதம் பவதி, அறியாதது எல்லாம் அறிந்ததாக ஆகுமோ? ஏன விஜாத்தேன எதை தெரிந்து கொண்டால், எதை பற்றி தெரிந்து கொண்டால் தெரியாதது எல்லாம் தெரிந்து கொண்டதாக ஆகுமோ? அதை கேட்டாயா, அதை அறிந்து கொண்டாயா, அதை தெரிந்து கொண்டாயா அப்படின்னு கேள்வி. இதுல இருந்து என்ன கேட்கிறார்? இந்த அண்ட சராச்சரங்களுக்கும் திருஷ்டிஸ்திதி, இந்த ஜெகத்திற்கு திருஷ்டிஸ்திதி பிரளய கர்த்தாவாக இருக்கக்கூடிய பரமாத்மா. திருஷ்டினா உற்பத்தி, ஸ்திதினா ரக்ஷணம், படைத்தல் காத்தல் அழித்தல், இவைகளுக்கு கர்த்தாவாக இருக்கக்கூடியதான பரமாத்மாவை தெரிந்து கொண்டாயா? சர்வஜனாக இருக்கக்கூடிய பரமாத்மாவை அறிந்து கொண்டாயா? சத்தியகாமனாக இருக்கக்கூடிய பரமாத்மாவை பற்றி கேட்டாயா? அப்படின்னு சத்திய சங்கல்பத்வாதி அபரிமித உதார குணசாகரம், சத்தியகாமத்துவம், சர்வஜத்துவம், சத்தியகாமத்துவம், சத்திய சங்கல்பத்துவம் போன்ற கல்யாண குணங்கள் நிரம்ப பெற்றவனான பரமாத்மாவை பற்றி நீ கேட்டாயா அப்படின்றத மனசுல வச்சுட்டுதான் தகப்பனார் என்ன பண்றார், இந்த கேள்வியை ஆரம்பிச்சார். அப்போ ஸ்வேதகேதுவுக்கு என்ன தோன்றது? சுவாமி பரமாத்மா எப்படி சுவாமி சர்வ ஜெகத்துக்கும் காரணமா இருப்பான்? அவன் ஒருவனே சர்வ ஜெகத்துக்கும் காரணமா இருக்க முடியாது இல்லையா? ஏன்னா அவன் காரணம். காரியங்கள் பல இருக்கு லோகத்துல. ஜீவர்கள் அப்படின்னு எடுத்துட்டா
தேவர்கள், திரியக்குகள், மனிதர்கள், ஸ்தாவரங்கள் அப்படின்னு இருக்கா. தேவர்கள், திரியக்குகள்னா விலங்குகள், மனிதர்கள், தாவரங்கள்னு ஜீவன் பேர், அதாவது சேதன பேதங்கள். அச்சேதனம்னு பார்த்தா அஸ்ம, காஷ்ட, லோஷ்டம். அஸ்மானா கல்லு, காஷ்டம்னா கட்டை, லோஷ்டம்னா அதே மாதிரி ஏதோ ஒரு பராங்கல் ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான அச்சேதனங்கள்ல பேதங்கள். இது எல்லாத்துக்கும் எப்படி அவன் ஒருவனே காரணமா இருக்க முடியும்? ஆகையினால பிரம்மம் இந்த அண்ட சராச்சரங்களுக்கும் காரணமாக இருந்தாலும் ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான பிரதிஜா எப்படி சுவாமி பொருந்தும் அப்படின்னு அவன் கேட்கிறான். சரி சுவாமி, ஒத்துண்டேன். இந்த அண்ட சராச்சரங்களும் பிரம்மத்தை காரணமாக கொண்டவைகள், ஒத்துக்கிறேன். அப்ப கூட பிரம்மத்தை அறிந்து கொண்டால் எப்படி இந்த அண்ட சராச்சரங்களையும் அறிந்து கொண்டதாக ஆகும்? சராச்சரங்கள்னா அசையும் பொருட்கள், அசையா பொருட்கள். இந்த அண்ட சராச்சரங்களையும் அறிந்து கொண்டதாக ஆகும்னு கேள்வி. சுவாமி, மண்ணை தெரிஞ்சுன்னா கடத்தை தெரிஞ்சுக்கிறேன், தங்கத்தை தெரிஞ்சுட்டா ஆபரணங்களை தெரிஞ்சுக்கிறேன், குடாலனை தெரிஞ்சால் குவிந்தனை தெரிஞ்சுக்கிறேன், குடாலனை தெரிந்து கொண்டால் கடத்தை தெரிஞ்சுக்கிறேன், குவிந்தனை தெரிந்து கொண்டால் படத்தை தெரிஞ்சுக்கிறேன். அப்படி இருக்கும்போது பிரம்மத்தை அறிந்து கொண்டால் இந்த அண்ட சராச்சரங்களையும் அறிந்து கொண்டதாக ஆகும் எப்படி சொல்ல முடியும்? அப்படின்றத மனசுல வச்சிருந்து அவர் ஒரு கேள்வி கேட்டார். உத்தாலகர், ஸ்வேதகேது உத்தாலகரை பார்த்து. அப்போ உத்தாலகர் சொல்ற, பிரம்மத்துக்கு இரண்டு அவஸ்தைகள் இருக்கு. ஒன்று காரணாவஸ்தை, இன்னொன்று காரியாவஸ்தை. காரணாவஸ்தையில இருக்கக்கூடிய பிரம்மத்தோடு சேர்ந்து சூக்ஷ்மமாக இருக்கக்கூடியதான பதார்த்தங்கள் காரியாவஸ்தையில ஸ்தூலமாக மாறுகின்றன. ரெண்டு அவஸ்தை இருக்கும் எல்லா வஸ்துக்களுக்கும். சூக்ஷ்ம அவஸ்தை, ஸ்தூல அவஸ்தை அப்படின்னு ரெண்டு அவஸ்தை இருக்கும். எல்லாத்துக்குமே பார்க்கலாம். எல்லாத்துக்குமே சூக்ஷ்ம அவஸ்தை, ஸ்தூல அவஸ்தை ரெண்டு இருக்கும். அப்போ இந்த பிரம்மம் இந்த அண்ட சராச்சரங்களுக்கும் காரணமாக இருக்கின்றன. இந்த அண்ட சராச்சரங்களும் சிருஷ்டிக்கு முன்பு பிரம்மத்தினிடத்திலேயே சூக்ஷ்மமாக இருந்தன. சிருஷ்டி செய்த பிறகு இந்த அண்ட சராச்சரங்களும் ஸ்தூலமாகி நிற்கின்றன. அப்படின்ற விஷயத்த மனசுல வச்சுட்டு அவர் என்ன பண்றார் அப்படின்னா, முதல்ல சூக்ஷ்மமான விசாரங்கள் சொல்லிட்டு பிறகு ஸ்தூலமான விசாரங்களுக்கு போறார். அப்போ ஏனா சுதம் சுதம் பவத்யமதம் மதம் அவிஜாத்தம் விஜாத்தம் இது புத்திரம் பிரதி பிருஷ்டவான் பிதா. பையனை பார்த்து எதை கேட்டால் கேட்காததான எல்லாம் கேட்டதாக ஆகுமோ, எதை அறிந்து கொண்டால் அறிந்து கொள்ளாதது எல்லாம் அறிந்து கொண்டதாக ஆகுமோ, எதை தெரிந்து கொண்டால் தெரிந்து கொள்ளாதது எல்லாம் தெரிந்து கொண்டதாக ஆகுமோ, அதை கேட்டாயா, அறிந்தாயா, தெரிந்து கொண்டாயா அப்படின்னு. அப்போ சர்வ வஸ்துக்களுக்கும் காரணபூதமாக இருக்கக்கூடியதான வஸ்து ஒன்றுதான். இந்த அண்ட சராச்சரங்களுக்கும் காரணமா இருக்கக்கூடிய ஒரே பதார்த்தம் எதுனா சாட்சாத் பரமாத்மா தான். இது அப்பாவுடைய அபிப்பிராயம். உடனே பையன் கேட்கிறான், சுவாமி, பரஸ்பர விலட்சணமா இருக்கக்கூடிய வஸ்துக்கள், பலவிதமான வேறுபாடுகளை கொண்டதான வஸ்துக்கள் இடத்துல எப்படி ஒரு காரணம் இருக்க முடியும்? இப்ப நான் சொன்னேன் இல்லையா, கடத்துக்கு காரணம் மிருத்து, தங்க குடத்துக்கு காரணம் தங்கம். பலதரப்பட்ட விபாகங்கள் இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோமே. பரஸ்பர விலட்சணேஷு, பலதரப்பட்ட விலட்சணமான பதார்த்தங்கள்லாம் இருக்கக்கூடியதான்
இந்த லோகத்துல இப்ப பாருங்க, நான் இந்த ரூம்ல இருக்கேன். இந்த ரூம்ல டெஸ்க்டாப் இருக்கு, டேப் இருக்கு, புஸ்தகம் எல்லாம் இருக்கு, நான் இருக்கேன். என் கையில ஒரு வச்சுங்க எழுதின பலகை இருக்கு. இப்ப இதுக்கு காரணம் வேற. நான் உட்கார்ந்துருக்க சேருக்கு காரணம் வேற. எனக்கு காரணபூதம் வேற. இந்த டெஸ்க்டாப் காரணபூதம் வேற. இந்த புத்தகங்கள்லாம் காரணபூதம் வேற. இப்படி பலதரப்பட்ட பதார்த்தங்கள் இருக்கும் பொழுது ஒன்றை அறிந்து கொண்டால் மற்றொன்றை அறிந்து கொண்டதாக ஆகும் எப்படி சொல்ல முடியும்? இந்த ரூம்ல இருக்கக்கூடியதான ஸ்ரீகாந்த் காரணபூதமா இருக்கக்கூடிய அவருடைய பிதாவா இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன். இதை தெரிஞ்சின்றாலே ஸ்ரீனிவாசனை தெரிந்து கொண்டால் ஸ்ரீகாந்தை தெரிந்து கொண்டதாக ஆகும். ஒத்துக்கிறேன். ஸ்ரீனிவாசனை தெரிந்து கொண்டால் இங்க இருக்கக்கூடிய புஸ்தகங்களும் இங்க இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரும் யூபிஎஸும் சேரும் எப்படி ஆகும்? அப்ப ஒன்றை அறிந்து கொண்டால் மற்ற எல்லாவற்றையும் அதனுடைய காரணத்தை அறிந்து கொண்டால் அதனுடைய காரியபூதமாக இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களையும் அறிந்து கொண்டதாக ஆகும் அப்படின்றது சொல்ல முடியாது. ஏன்னா வராது அப்படி. கதன்னு பகவா சாதேஷா இதி கேள்வி கேட்கிறார் புத்திரன் அப்பாவை பார்த்து. சுவாமி எப்படி சுவாமி ஆதேசப்தம்னு உனக்கு சொல்லிட்டு அது காரணபூதமா இருக்கக்கூடிய வஸ்து, அதுல இருந்தா காரியபூதமா இருக்கக்கூடிய அனைத்து விதமான வஸ்துக்களும் உண்டாருது அப்படின்னு நியாய சாஸ்திரத்துல கேட்டிருக்க கேள்விய பையன் கேட்கிறான். மண்டையை போட்டு பிச்சுக்கிறான். அதுக்கு அப்பா சொல்றார், யதா சௌமியேகேன மிருத்பிண்டேன சர்வம் மன்மயம் விஜ்ஞாதம் ஸ்யாத் வாசாரம்மணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகேவ சத்தியம். இப்போ ஒரு வாக்கியம் இருக்கு. யதா சௌமியேகேன மிருத்பிண்டேன சர்வம் மன்மயம் விஜ்ஞாதம் ஸ்யாத். யதா எப்படின்னா, சௌமிய அழகான குழந்தையே அல்லது சோமப்பான அருகா ஒரு மிருத்பிண்டத்தை தெரிந்து கொண்டால் மிருண்மயமா இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களையும் தெரிந்து கொண்டதாக ஆகும். ஒரே ஒரு மிருத்துதான். வாசாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகேத்தியோ சத்தியம். அப்பா பதில் சொல்றார் பையனுக்கு. மிருத்பிண்டத்தை தெரிந்து கொண்டால் அனைத்தையும் தெரிந்து கொண்டதாக ஆகும். வாசாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகேத்தியோ சத்தியம். இங்க மிருத்திகா அப்படின்னா மண்ணுன்னு அர்த்தம். காரணமா இருக்கக்கூடியதான பொருளுக்கு சத்தியத்துவமானது சொல்லப்பட்டிருக்கு. இங்க வாசாரம்பணம் விகாரோ நாமதேயம். வாச்சா விவகாரம், பின்னாடி அர்த்தத்தையும் சொல்ல போறாரு பாஷிகாரன். வாச்சா அப்படின்னா விவகாரம், பேசுறது, தெரிவிக்கிறது. ஆரம்பணம் அப்படின்னா ஆரம்பிக்கிறது. மிருத்திலிருந்து உண்டான பதார்த்தங்களுக்கு விகாரங்கள் உண்டு. ஆனால் இந்த மிருத்தானது அப்படியே நிலை பெற்று இருக்கும். அதுதான் மிருத்திகேத்தியவ சத்தியம். அந்த மிருத்து என்ற காரணபூதமான பொருளானது நிலை பெற்று இருக்கும். மிருத்ரவியம் ஏகமே மிருத்ரவியம், ஒரே ஒரு மிருத்துதான் தன்னுடைய ஏகதேசத்தினால நானா விவகாராஸ்பாதத்வாய பல தரப்பட்ட பெயர்களை உடையதாக மாறுகிறது. அதே மாதிரிதான் கட்டம், ஷராவம், சரவண மடக்கு, இப்படி பலதரப்பட்ட பொருட்கள் உண்டாகின்றன. ஒரு மிருத்துதான், அதுக்கு பல பெயர் இருக்கு. காரியமா மாறின பிறகு கட்டம்னு சொல்றோம், சராவம்னு சொல்றோம், குட்டியம்னு சொல்றோம், மடக்குன்னு சொல்றோம், ஆள்னு சொல்றோம். இப்போ மிருத்துக்கே காரணமாக கொண்டதுனால கட்டம், சராவம் இது எல்லாத்துக்கும் மிருத்ரவியம்னு பேர். தங்கத்தை காரணமா கொண்டபடினால தங்கத்தினால செய்யப்பட்டதான ஆபரணங்கள் எல்லாத்துக்குமே எல்லாமே தங்கமயம் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு மிருத்ரவியம் தன்னுடைய ஒரு ஏகதேசத்தால
பலதரப்பட்ட ஒரு பெயர்களை அடைந்து மீண்டும் தன்னுடைய காரணபூதமா இருக்கக்கூடிய மிருத்ததா அடையணும். தரம் உடஞ்சி போச்சுன்னா மிருத்ததா அடையணும். நான் வஸ்துவந்தரம் வேற ஒரு வஸ்துன்னு சொல்லியே. அப்போ மிருத்பிண்டத்தை தெரிந்து கொண்டால் அதனுடைய ஜாதி அதனுடைய வம்சமா இருக்கக்கூடியதான மற்ற பதார்த்தங்களையும் தெரிந்து கொண்டதாக ஆகும் அப்படின்னு ஏற்படுறது இந்த ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான பிரதிஜையின் மூலமாக. இப்ப இதோட இதை பூர்த்தி பண்ணிக்கலாம். நாம திங்கக்கிழமை அடுத்த பிரகரணத்துக்கு போலாம். கவிதா எல்லாருக்கும் இதோட இந்த கிளாஸை பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஸ்ரீ குருப்பியோ நமஹ. நாளைக்கு பார்க்கலாம். திங்கக்கிழமை பார்க்கலாம்.